ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குரூப் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு சம் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 6, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 12, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 12 ஆகியவற்றின் போவா காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்மை எப்படி போகணும்னா, இந்த இதுக்கு ஒரு காரணி கண்டுபிடிக்கணும், இதுக்கும் காரணி கண்டுபிடிக்கணும். இங்கே மேலே 2 இருக்கிறதுனால ஒவ்வொன்றுக்கும் 2 காரணி வரும். அப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு காரணி, மூணுத்துக்கும் தனித்தனியாக காரணி கண்டுபிடிச்சிட்டு மூணுக்கும் பொதுவாக எந்த காரணி இருக்குதோ அந்த காரணி தான் வந்து மீப்போவா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 6 இந்த இருபடி காரணியை எடுத்துக்குவோம். இதுக்கு என்னென்ன வரும்னா காரணி. இப்போ இதுக்கு எப்படி காரணி கண்டுபிடிக்கணும்னா, பெருக்குனா -6, கூட்டுனா என்ன வரணும்னா 5 வரணும். இப்போது பெருக்குனா 6 அப்படின்றது என்னென்ன பாசிபிள்ஸ்னால் 1,6 வரும், 2,3 வரும், அப்புறம் மறுபடியும் 6,1 3,2 தான் வரும். இதே தான் வரும். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு பெருக்குனா -6 அது ஓகே. அடுத்தது கூட்டுனா 5ன்னு பார்க்கணும். கூட்டுனா 5ன்றதுனால இங்கே மைனஸ் இருக்குது. அப்போது பெருக்குனா மைனஸில் ஒன்றுக்கு ஒரு காரணிக்கு ப்ளஸ்ஸாகவும் ஒரு காரணிக்கு மைனஸாகவும் வரும். சரிங்களா? அந்த மைனஸ் எதுக்கு கொடுக்கணும்னா, கூட்டுனா வந்து 5ன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ பெரிய நம்பருக்கு வந்து ப்ளஸ்ஸு கொடுக்கணும். சரிங்களா? பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸும் சின்ன நம்பருக்கு மைனஸும் கொடுக்கணும். அப்போது கொடுத்தா கழிக்கிற மாதிரி வரும். இப்போ இது வந்து கரெக்டாக வரும். சரிங்களா? பெருக்குனா இப்போது இது ப்ளஸ்ன்னு வச்சுக்குவோம், இது மைனஸு. இப்போ பெருக்குனா -6 வரும், கூட்டினாக்க 6 - 1 5ன்னு வந்துடும். ஸோ இதுதான் வந்து கரெக்டாக வரும். அப்போது இதை எப்படி காரணியை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸு, அப்போ சின்ன நம்பருக்கு மைனஸ், -x ப்ளஸ் 6x மைனஸ் 6. புரியுதுங்களா? எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்குது, -6ம் அப்படியே இருக்குது. இடையில இருக்கிற இந்த 5xஐ வந்து இப்படி நம்ம பிரித்து எழுதியிருக்கிறோம் காரணி கண்டுபிடிக்கணுன்றதுனால. இப்போ இதை -x இருக்குது, இங்கே +6x இருக்குது. மைனஸ் பண்ணால் இதே +5x வந்துடும். அப்போது இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, அடுத்த ஸ்டெப்பு ரெண்டுத்துலேயும் பொதுவாக எக்ஸை வெளில எடுங்க. எக்ஸை வெளில எடுத்தால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து ஒரு எக்ஸ் வெளில வந்துச்சுன்னா இன்னொரு எக்ஸ் இருக்கும். எக்ஸு இங்கே எக்ஸ் வெளில வந்துருச்சு, -1. ஓகே. அடுத்தது இதில் காமனாக இருக்கிறது +6 இருக்குது. 6ஐ வெளில எடுத்துட்டா எக்ஸ் -1ன்னு வரும். ஓகேங்களா? இப்போது இதில் ரெண்டுத்துலேயும் பொதுவாக எக்ஸ் -1, எக்ஸு +6. ஓகே. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, இப்போ இதுக்கு வந்து காரணி கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் -1 எக்ஸ் +6ன்னு வருது. அடுத்தது செகண்ட், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 12க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 12. இதுக்கு என்ன பண்ணணும்னா, பெருக்குனா -12, கூட்டுனா 4 வரணும். அப்போது 1,12 வரும், அப்புறம் 2,6 வரும், 3,4 வரும், அப்புறம் மறுபடியும் இதே தான் வரும். இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு மைனஸ், அப்போது இங்கே மைனஸ் இருந்தாவே ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ்ன்னு நம்ம முடிவு பண்ணலாம். அடுத்தது ப்ளஸ் மதிப்பை பார்க்கணும். கூட்டுனா என்ன வரும்? 4ன்னாக்கா இப்போ பெரிய நம்பருக்கு ப்ளஸ் இருக்கிறதுனால 4 வந்து ப்ளஸ்ஸில் இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸு கொடுக்கணும். அப்போ இது வருங்களா? இது ரெண்டுத்தையும் பெருக்குனாவும் 12 வரும், கூட்டுனா இங்கே -2 கொடுத்துட்டு இங்கே +6. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 2x மைனஸ் 12. ஓகேங்களா? இப்போ இதுலேருந்து அடுத்தது எக்ஸை காமனாக வெளில எடுங்க, எக்ஸ் +6ன்னு வரும். அடுத்ததில் -2 வெளில எடுத்தால் எக்ஸு +6ன்னு வரும். இப்போ அடுத்தது இதுலேருந்து காமனாக எக்ஸ் +6ஐ வெளில எடுத்தால் எக்ஸ் -2ன்னு வரும். இதுக்கும் நம்ம காரணி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 12. ஓகேங்களா? இப்போ இதுக்கு காரணி கண்டுபிடிக்கணும். பெருக்குனா 12, கூட்டுனா 8 என்ன வரும்?
பெருக்குனா 12 என்னென்ன பாசிபிள்ஸ் 1, 12, 2, 6 இப்போ இதுலேயே வரும் 2, 6 வரும். அடுத்தது 12 நான் 3, 4 வரும். அடுத்தது 4, 3 இதே தான் அப்புறம் ரிப்பீட்டடாக வரும். இப்போ இந்த 3ல் இது வந்து இங்கே வருதுன்னு பார்க்கணும். இது வரும் 2, 6 வந்து நமக்கு வரும். அப்போது என்ன எழுதணும்னா x² + 2x + 6x + 12 ஓகேங்களா. இப்போ எப்பவும் போல் எக்ஸை வெளில எடுக்கிறோம். x + 2 + 6 வெளில எடுத்தால் x + 2. இப்போ இதில் காமனாக x + 2 வெளில எடுத்தால் x + 6. ஓகே. இப்போ வந்து இது வந்து இந்த காரணி. இப்போது எக்ஸ் மைனஸ் இந்த இருபடி காரணிக்கு எந்த காரணி கிடச்சிருக்கு. இப்போ 3ஐயும் பாருங்கள். 3லேயும் எது வந்து பொதுவாக இருக்குன்னு பார்ப்போம். எக்ஸ் மைனஸ் 1 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை. ஓகே, அது இப்போ மீபோவாவாக இருக்காது. அடுத்தது எக்ஸ் + 6 பாருங்கள். இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ 3த்துலேயும் பொதுவாக எக்ஸ் + 6 இருக்கிறதுனால இந்த சம்மோட மீபோவா என்னன்னா எக்ஸு + 6 தான். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.